திருச்சிற்றம்பலம். இது ரொம்ப எளிமையான ஒரு பதிகம். திருவாரூர்ல தியாகராஜ தேரோட்டம் நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத 7ஆம் நூற்றாண்டில் பதிவு செய்கிறார். இன்னைக்கும் நமக்கு 90% அது பொருத்தமா இருக்கு. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு 14 நூற்றாண்டு காலமாக ஒரு பண்பாடு தொடர்கிறது. 7ஆம் நூற்றாண்டிலேயே தேர் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை காலத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா திருநாவுக்கரசருடைய ஒருவனாய் உலகத்தில் என்ற நாளில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த கோவில் எப்போ வந்துச்சுன்னே தெரியல. கடைசியில ஒரு வாட்டி சொல்லும் பொழுது சாமி என்ன சொல்றாரு, உன்னை சாமின்னு தெரியறதுக்கு முன்னாடியே திருவாரூர் இருந்துச்சுட்டார். அதுதானே அந்த பாட்டினுடைய கடைசி ட்விஸ்ட் இல்லையா? உன்னை எல்லாருக்கும் கடவுள்னு தெரியறதுக்கு முன்னாடியே திருவாரூர் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பழமையான ஊர். அதனால சங்க காலத்திலிருந்தே தேர் என்பது 4 வகையான படைகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். எதெல்லாம் அரசனுக்கு இருந்ததோ அது எல்லாம் அரசர்களால் ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்டது. கோயில் என்று சொன்னால் அது அரண்மனையை தான் குறிக்கும். சங்க காலம் வரையும் கோயில் என்று சொன்னால் என்னத்தை குறிக்கும்? அரண்மனை. கோ என்றால் அரசன் தான். அப்புறமா நம்ம இறைவன் நம்ம மாத்திக்கிட்டோம். புரியுதா? கோட்டம் என்ற சொல் தான் கோயிலை குறித்த சொல். நம்ம சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டம்ன்ற சொல்லல தான் குறிப்பார். கோயில் என்ற சொல் அரண்மனை. இப்ப எடுத்துக்காட்டா கண்ணகி சிலம்போட பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு வந்தா. தன்னுடைய கணவனை தவறா தீர்ப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா. அப்ப வாயில் காப்பவன்கிட்ட கேக்குற, எங்க உங்க அரசன் இருக்கிறான் அப்படின்னு கேக்குற. அப்ப அவன் கூட்டிட்டு போய் அரசன் நிறுத்துறான். அந்த இடத்துல சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, வாயில் வாயில்னா வாயில் காப்பவன், வாயில் கோயில் காட்ட அரசன் இருக்கிற இடத்த காமிச்சான். புரியுதா? அப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம். கிபி 2ஆம் நூற்றாண்டு அது வரையும் கோயில் என்ற சொல் எதை குறிச்சது? அரசனுடைய அரண்மனை, அரசனுடைய இருப்பிடம். அதுக்கப்புறம் தான் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் காரைக்கால் அம்மையார் போன்ற பக்தி இலக்கியங்கள் காலங்கள்ல தான் அரசர்களே இறைவனை வணங்க தொடங்கும் பொழுது அவர்கள் தங்களிடம் இருந்த உயர்ந்த பொருளை எல்லாம் இறைவனுக்கு கொடுத்தாங்க. அதுல யானையை கொடுத்தான். அவன் வச்சிருந்த யானைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, இது எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்தான். அதுல எது பெஸ்டோ அதை கோயிலுக்கு கொடுத்துட்றான். இன்னைக்கும் அந்த விளைச்சல்ல தஞ்சாவூர் மாவட்டத்துல முதல் விளைச்சல் இருக்கு பாருங்க, அந்த அரின்னு சொல்லுவாங்க. அதை அறியறதுனால அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு கொடுத்துருவாங்க. முதல்ல அறியறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மஞ்சள் துணி சுத்தி அதுக்கு பூஜை பண்ணி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு. இந்த பகுதியில நீங்க திருமண பத்திரிகையை கொண்டு போய் கோவில்ல முதல் பத்திரிகை வைக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் தஞ்சை மாவட்டம் சோழ மண்டலத்துலதான் ஒரு பழக்கம் என்னன்னா, தங்களில் சிறந்ததை கோவிலுக்கு கொடுத்துறது. நந்தனாருடைய வரலாற்றுல வரும், மாட்டினுடைய வயிற்றுல தோன்றுகிற ஒரு வாசனை திரவியத்துக்கு பேர் கோரோசனைன்னு பேர். அது ஒரிஜினல் கோரோசனை பல ஆயிரம் மதிப்புடையது. கோரோசனை அப்படின்னு சுவாமியினுடைய வாசனாதி திரவியங்கள்ல ஒரு திரவியம் கோரோசனை. அந்த கோரோசனையை அந்த புலைப்பாடியில மாடுகள் இறந்து போச்சுன்னா அறுப்பாங்க இல்லையா, அப்ப கிடைக்கக்கூடிய அந்த கோரோசனையை நந்தனார் என்ன பண்ணாரு, கோயிலுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உயர்ந்த பொருள் அதுதான். மற்றதெல்லாம் அழுகி போற பொருள், மற்றதெல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடிய பொருள். ஆனால் அந்த கோரோசனை அதே உடம்பில் தோன்றுகிற வாசனை பொருள். அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாராம், கொடுத்துருவாராம். இதை வித்தா நல்ல காசு வரும்னு சொல்லி அவரை திட்டுவாங்க. அதெல்லாம் வரும் அதுல நந்தனாருடைய சரித்திரத்துல. ஏன்னா அதை பைத்தியம் மாதிரி கொண்டு போய் கோவிலில் கொடுத்துட்டு இருக்கிற, இதை கொண்டு போய் நம்ம விற்பனை செய்தால் நமக்கு நிறைய பணம் வருமே அப்படின்னு சொல்லி நந்தனாரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவார்களாம். அப்படி வரும். இதுக்கு சொல்றவர்னா, அந்த மாதிரி அரசன் தன்னுடைய இருப்பிடத்தை கோயில்னு சொன்ன மாதிரி இறைவனுடைய இருப்பிடத்தை கோயில்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தேர் வருகிறது. அந்த தேர் வரும் பொழுது எப்படியெல்லாம் வீட்டை அவர்கள் அலங்கரித்து காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். முத்து விதான மணி போர்க்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே, பின்னேன்னு திருத்திக்கணும். பலி பண்ணேன்னு இருந்தா பின்னே, பலி பின்னே வித்தக கோல
வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் தக்கிட்ட 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 தா. இதான் நடை. இந்த தக்கிட்ட எப்படி போடுறோம் பாருங்க, வித்தியாசமா போடுவோம். மற்றதுல தக்கிட்ட தக்கிட்ட எப்படி போடுவோம். இந்த தக்கிட்டவை நம்ம என்ன பண்றோம், ரெண்டாக்குறோம். ரெண்டா டிவைட் பண்ணி போடுறோம் பாருங்க. தக்கிட்ட தக்கிட்ட இப்படி தக்கிட்ட 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 தா. சொல்லுங்க. தக்கிட்ட தக்கிட்ட. திரும்ப. இது அப்படியே கீழே மேலன்னு சொன்னோம்னா இந்த பாட்டு முடிஞ்சிடும். புரியுதா? தக்கிட்ட 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 தா. மேல அவ்வளவுதாங்க. இந்த அளவுகோல் இருக்கு பாருங்க, அப்படியே அத்தனை பாட்டுக்கும் அதே தான். இப்ப பாட்டை பாடுறோம். முத்து விதான மணி போர்க்கவரி முறையாலே புரியுதா? தக்கிட்ட தக்கி அதுக்குள்ள போது தெரியுதா? ரொம்ப முக்கியம். முத்து விதான மணி போர்க்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னே பலி பின்னே. மேல போக கூடாது, கீழே இறங்கி வந்தா மூணாவது எடுக்க முடியும். பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அது வண்ணம். கீழே வந்துடணும். ரெண்டாவது லைன் மேலே நிக்க கூடாது, மேல போயிட்டு கீழே வந்துடணும். முதல் லைன் கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல போய் நிக்கணும். இது இந்த சிக்ஸாக் மறக்கூட கூடாது. சரியா? அது வண்ணம் தனியா சொல்றீங்களா? இப்ப அந்த வரியோட சேர்த்து அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாடோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் கிடப்பாரும். நீங்க ஒரு பாட்டுக்கு சொல்றதுதான் எல்லா பாட்டுக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பாட்டுக்கு மட்டும் நினைச்சிடுறீங்க. கிடப்பாரும் மேல போக கூடாது. கிடப்பாரும் ரெண்டும் நாளும் கீழே இறங்கி வரணும். புரியுதா? மணியே பொன்னே மைந்தா மணாளா என்பார்கட்கு அணியானாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள்
சோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமுத்து தாமங்கள் ஆதியாரூர் ஆதிரை நாளாலது வண்ணம் குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகலும் அணங்கன் ஆரூர் ஆதிரை நாளது வண்ணம் நிலவெண் சங்கும் பறையும் ஆர்ப்ப நிற்கில்ல பலரும் இட்ட கல்லமடங்கள் பரந்தெங்கும் கலவ மங்கை காரென்று எண்ணி கழித்து வந்து அலமரூராதிரை நாளால் அது வண்ணம் விம்மா பெருவா வழியாதழிய பெருட்டுவான் அம்மான் பிலராய் தரியார் தலையால் முட்டுவார். பிலராய் தம்மான் பிலராய் தெரிஞ்சுக்கோங்க. தம்மான் பிலராய், தம்மான் பிலராய், பலராய் இருக்கு, பிலராய். தம்மான் பிலராய் தரியார் தலையால் முட்டுவார். எம்மானீசை எந்தை எனப்பன் என்பார்கட்கு அம்மானாரூர் ஆதிரை நாளது வண்ணம். இது அழகா ஒரு கோலாட்டம் ஆடக்கூடிய ஒரு மெட்டு. இது இப்படி ஒரு டீம் உருவாக்கணும்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருந்தேன். யாராச்சும் செய்யுங்க அதை எடுத்து. இது வந்து கோலாட்டத்துக்குரிய மெட்டு. இந்த கோலாட்டம் ஆடுறாங்க இல்லையா, தேருக்கு முன்னாடி, சுவாமிக்கு முன்னாடிலாம், இந்த பாட்டை ஒருவர் அழகா பாட அழகா கோலாட்டம் ஆடலாம், இயல்பா பண்ணலாம். நீங்க செய்றீங்களா? சரி, அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து எப்படி நீங்க இப்ப எளிமையா பாருங்களேன். செந்துவர் வாயார் சேலன செல்வன சேவடி சிந்திப்பார். மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார். இந்திரநாதீவானவர் சித்தரெடுத்தேத்தும் அந்திரனாரூராதிரை நாளது வண்ணம்.
முடிகள் வணங்கி மூவாதார் கண் முன் செல்ல வடிகொள் வைத்தோள் வானரமங்கையர் பின் செல்ல கொடிகள் பூசி பாடும் தொண்ட புடைசூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளது வண்ணம் துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏற்று நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளது வண்ணம் பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடல் ராத செம்மா பார்ந்து ஊரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூரந்தன் ஆதிரை நாளது வண்ணம் புரியுதா? ஒரு சில இது நம்ம கொஞ்சம் புதுமையா பண்ணலாம். இப்ப பொற்சுண்ணம் இடித்தல், பூவள்ளி கொய்தல், அதுக்கப்புறம் நம்ம திருவாசகத்துல வரக்கூடிய அன்னைப்பத்து, இதெல்லாம் நம்ம பண்றதுக்கான ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க. இத பண்ணிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தான் முதல்ல இருப்பீங்க. இதுவரையும் தேவாரத்துக்கு யாரும் பண்ணல. ஆனா தேவாரத்துல தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதோடு. திருவாசகத்துல நம்ம ஆடி பாடி வழிபடுறத சொல்றாரு. ஆனா இந்த பாட்டை பாடி அந்த பாட்டை பாடின்னு சொல்லல. நெஞ்சு தமிழ், அது உருகி உருகி பாடுற தமிழ். அதுல சில பகுதிகளை மட்டும்தான் நம்ம ஆடலாம், பாடலாம், விளையாடலாம். மற்ற பகுதிகள் எல்லாமே சித்தாந்தம், அது அறிவு நூல், ஞான நூல். ஆனா தேவாரம் முழுக்கவே வழிபாட்டு நூல். இது ஆடிப்பாடி வழிபடுறதான் சொல்றாரு. இப்ப இந்த பாட்டு பொருள் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கலாம், திரும்ப சொல்லும் பொழுது அது புதுமையாக இருக்கும். முத்து விதானம். விதானம் என்ற சொல்லுக்கு மேற்கூரை என்று பொருள். இப்ப நம்ம வயிறுக்கு பேரு உதரம்னு பேர். சக உதரன், அதனாலதான் சகோதரன் சொல்றோம் இல்லையா? உதரம் என்றால் என்னது? உதிரம்னா கரத்தம். உதிரத்துக்கும் உதரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உதரம் என்ற சொல்லுக்கு வயிறுன்னு பேர். வயிற்றுக்கு மேல இருக்கிற அந்த இப்படி ஒரு ஷெல்டர் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி, அதுக்கு பேர் உதர விதானம்னு பேர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விதானம் என்றால் இந்த வயிற்றுக்கு மேல ஒரு எலும்பு கூடு இப்படி இருக்கு. இந்த இடம் நமக்கு தெரியும், ஒரு கேர்வ் இருக்கும். அந்த கேர்வ் தான் என்னது? உதர விதானம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, முத்து விதானம். முத்தால் என்ன பண்ணிருக்கிறாங்களா, அந்த வீடுகள் எல்லாம் அழகா பந்தல் போட்டிருக்கிறாங்க. மணிப்பொற் கவரி, அந்த கவரி வீசுறது இருக்கு பாத்தீங்களா, அழகான மணிகள் தொங்க விடப்பட்ட அந்த கவரியை சுவாமிக்கு வீசுறதுக்கு என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நீ இன்னைக்கும் அந்த தேர்ல சுவாமிக்கு மேல முத்து விதானம் இருக்கும். முத்துப்பந்தர் அமைச்சிருப்பாங்க. திருஞான சம்பந்தருக்கு சுவாமி வெயில் காலத்துல பங்குனி மாசம் வந்த போது என்ன கொடுத்தார்? முத்துப்பந்தர் கொடுத்தார். குளிர்ச்சியா இருக்கணும். முத்து போட்டுக்கிட்டா குளிர்ச்சி, ஸ்படிக மாலை போட்டா குளிர்ச்சி. புரியுதா? அதனாலதான் முத்து மாலை, ஸ்படிக மாலையெல்லாம் அணிந்து கொள்வது வழக்கம்.
முத்து வந்து அழகா குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்படி முத்து விதானம் மணிப்பூர் கவரி முறையாலே. முறையாலேன்னா ஒரே நேரத்துல வீசக்கூடாது. இவன் மேல போகும்போது இவன் கீழே இறங்கணும், இவன் கீழே இறங்கும் போது இவன் மேல போவான். இதுதான் கவரி வீசுறதுல ஒரு அழகு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வீச மாட்டாங்க. நீங்க அது கவரி வீசுறதுல ஒரு ரிதம் இருக்கு. இவர் இப்படி போகும்போது இவர் இது இப்படி கீழே இறங்கும், இது இப்படி வரும், இப்படி வரும், இப்படி. இந்த இதுல இது வந்து மேல கீழே, இது கீழே மேல, இது ரெண்டும் வேற வேற. இதை நீங்க ரெண்டு கையில செய்யறது ரொம்ப கஷ்டம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது இப்படி போகணும், இது இப்படி வரணும், இப்படி இப்படி, இது ரிவர்ஸ்ல வரணும். இது யாருக்கு வந்துச்சு தெரியுமா? நான் ரொம்ப முக்கியமான வரலாற்று குறிப்பு சொல்ல போறேன். சேக்கிழார் பெரிய புராணத்தை அரங்கேற்றம் பண்ணணும்ன்றார். அனபாய சோழன் இந்த சேக்கிழார் பெரிய புராணத்தை படிச்சுட்டு மிரண்டுட்டான். தேங்கப்பா, இப்படிப்பட்ட அடியார்களுடைய புராணத்தை எழுதினவரை நாம ஆரோகணிக்கிற பட்டத்து யானையை கொண்டு வந்துட்டான். பட்டத்து யானை மேல சேக்கிழார பத்திரமா ஏறி உட்கார வீரான்றான். அந்த பட்டத்து யானை மேல ஏறுறதுக்கு இன்னொரு பெண் யானை தான் படிக்கட்டான். அப்ப அது என்ன ஹைட்ல இருந்திருக்கு பாருங்க. ஒரு ஸ்டூலு, அதுக்கு மேல ஒரு பெஞ்சு, பெஞ்சுக்கு மேல ஒரு குதிரை. குதிரைன்னு பேரு உயரமா இருக்கிற அந்த பெஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டூலுன்னு சொல்ல மாட்டாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேடர்ன்றாலாம் இப்ப. அதான் அதுல ஏறி அப்புறம் பெண் யானை மேல ஏறி ஆண் யானை மேல ஏறணும். டபக்குன்னு ஏறி உட்கார முடியாது. புரியுதா? அப்படி ஏத்தி இருக்கிறாங்க சேக்கிழார. ஏத்துனதுக்கு அப்புறம் அரசன் சொல்லியிருக்கான், நானும் ஏறிக்கிறேன். சரி, ரெண்டு பேரும் ஏறிப்பாங்க இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது ஒருத்தன் இந்திரையா வந்தான். ரெண்டு பேரும் வந்தான். மூணாவதா என்ன அப்படின்னு, ரெண்டு உங்களுக்கு கவரி வீசணுமே அப்படின்னாலே, எனக்கு என்னடா கவரி, நானே சேக்கிழாருக்கு கவரி வீசுறது தான் ஏறினேன்னா மன்னன். அவன் அரசனுக்கு கவரி வீசுறதுக்காக ரெண்டு பேரும் ஏறுறேங்கிறான். நானே எதுக்கு ஏறுறேன்? சேக்கிழாருக்கு கவரி வீச போறேன். அப்ப நீங்க ஒருத்தர் தானே இருக்க, ரெண்டு கவரியும் கூட நானே வீசுறேன்னா, இணை கவரி துணை கரத்தால் வீசன்னு போடுற. திருமுறை கண்ட புராணத்துல இணை கவரி, ரெண்டு கவரி தன்னுடைய கைகளாலேயே வீசினானா. இப்படியும் இப்படியுமாக. யாரு? அனபாய சோழன் சேக்கிழாருக்கு பெரிய புராண அரங்கேற்றத்திற்காக தில்லைக்கு போகும் பொழுது அந்த சேக்கிழாருடைய ஓலைச்சுவடியை வச்சு சேக்கிழாரை உட்கார வச்சு அரசனே பின்னாடி இருந்து கவரி வீசிக்கொண்டு தில்லை நூற்றுக்கால் மண்டபம் வரையும் வந்தான் என்பது வரலாறு. எதுக்கு சொல்ல வரேன்? இங்க அது மாதிரி சாமி முத்து விதானத்துல மணிக்கப்போர் கவரி ரெண்டு பேர் வீச வந்துட்டு இருக்காராம். சுத்தி குட்டி பெண்கள், அழகான பெண்கள். நீங்க தேருக்கு போனீங்கன்னாவே பொம்பளைங்க கடை தான் நிறைய இருக்கும். வயலுக்கு ஒண்ணுமே இருக்காது, சும்மா பிபி ஊதிட்டு இருப்பான். அதையும் இப்ப தடை பண்ணிட்டாங்க. பிபி ஊதக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. தெரியுமா தெரியாத கோவில்கள்ல? ஏன்னா அது பயங்கர சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. அவனுக்கு இருந்த ஒரு உரிமையும் போச்சா. அங்க இருக்கிற கடை பூரா பாருங்க, வளையல் கடை, பொட்டு கடை, அந்த கடை, இந்த கடைன்னு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கடையா இருக்கும். சூப்பரா ஜோடிச்சு நிற்கும். இந்த பேர் ட்ரௌசர் போட்டு நிற்பான். வேற அவனுக்கு உச்சபட்ச ஆடை அவனுக்கு அதுதானே. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரௌசர், ஒரு சட்டை, அதுவும் வேர்க்குதுன்னு கழட்டி தூக்கி போட்டுருவான். கழட்டி தூக்கி போட்டு ட்ரௌசரோடையே சுத்திட்டு இருப்பாங்க. பார்த்து இது போலத்தையும் நீங்க தேர் திருவிழால பார்க்கலாம். இது அப்படியே சொல்றாருங்க. பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே. சாமி அப்படி தெருவுக்கு வரார். வித்தக கோலம். எது அவனுக்கு அழகான கோலம்னா, மண்டை ஓட்டு மாலை போட்டிருக்கிறான். அது அந்த அவருக்கு அழகான கோலமா. வித்தக கோலம், வெண் தலை மாலை, வெண் மண்டவோட்டு மாலையை போட்டுக்கிட்டு அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். எங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன பண்றாரு? அந்த திருவாதிரை நன்னாளில் எங்க வராரு? தெருவுக்கு வீதி உலா வருகிறார். முதல் பாட்டு. அடுத்தது, நனியார் சேயார் நல்லார் தீயார். கிட்டக்க போய் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆளுங்களும் போய் கிட்டக்க போய் சாமி அழகா பார்ப்பாங்க. அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது, அதனால கிட்ட பார்வர்களும் கிட்டதான் தெரியும் சாமி. அதனால கிட்டக்க போய் பார்த்துருக்குறாங்க. சில பேருக்கு கிட்டக்க போனா ஒண்ணுமே தெரியாது, பிளர்ரா இருக்கும். அவங்க எட்டி நின்று சாமியை பார்ப்பாங்க, கண்ணாடி இல்லாத காலத்துல. அதான் சொன்னார், நனியார் சேயார்னர். பக்கத்துல இருந்து சாமி பாக்குறோம் நின்னானா, தூரத்துல இருந்து சாமி பாக்குறோம் நின்னான். அதுல நல்லவர்கள் மட்டுமா வருவான் தேர் திருவிழாக்கு? கெட்டவர்களும் வந்தாருன்னு பதிவு பண்றாரு 7ஆம் நூற்றாண்டுல. நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும். இதுல தேர் திருவிழாக்கு மட்டும் வரவன் இருக்கிறான். தினமும் வந்து ஆரூர் பெருமானை வணங்கிட்டு போறவங்க இருக்கிறான். தினமும் வணங்கினா நம்முடைய பிறவி பிணி தீரும். அன்று தினமும் வரவன் அன்னைக்கும் வரான். அவன் தினமும் கோயிலுக்கு வரவன் திருவிழா அன்னைக்கும் வரான். அவனும் இருந்தானா. நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும், பெருமானையே நம்பி கிடப்பாரும். அடுத்து, மணியே ஒன்னே மைந்தா மணாளா என்பார்கட்கு அணியான்.
அவன் பக்கத்துல இருந்து அருள் செய்யக்கூடியவன். அணின்னா பக்கத்துல, அழகுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் அண்மைத்து, அணிமைத்துன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். பக்கத்துல இருந்து அருள் செய்யறான். யார் அவனை புகழ்ந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆரூர் பெருமான் என்ன பண்றான்? அருள் செய்கிறான். இரண்டாவது பாட்டு. மூணாவது பாட்டு பாருங்க. இப்ப சுவாமி வீதிக்கு வந்தார். வீதியில இருக்கு என்னென்ன பண்ணாங்க? வீதிகள் தோறும் வெண்கொடியோடு, வெண்கொடி ஒரு வீட்டுல ஏத்துனாங்கன்னா அந்த வீட்டுல அன்னதானம் நடக்குதுன்னு அர்த்தங்க. ஒவ்வொரு கொடி கலருக்கும் ஒரு ஒரு இது உண்டு. இன்னைக்கு இருக்கிற கட்சி கொடி மாதிரி கிடையாது. அந்த காலத்துல வெண்கொடி இருந்தால் அந்த வீட்டுல அன்னதானம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு அர்த்தமா. அது எல்லா வீட்லயும் ஏத்தி இருந்தாங்களாம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள், சோதிகள் விட்டு சுடர்மா மணிகள் ஒளி தோன்ற. அழகழகான மணிகளை போட்டிருந்தாங்க. இப்ப நம்ம சீரியல் பல்பு போடுறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்ணிருந்தாங்க? கலர் கலரா மணிகள் எல்லாம் தொங்க விட்டு இருந்தாங்களா. அது சூரிய வெளிச்சம் பட்டு அங்கங்க பிரகாசிக்குதான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு நம்ம மணி தொங்க விடுறது போல சீரியல் பல்பு தொங்க விடுறோம். வீடுகள்ல எங்க வீட்டுல விசேஷம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சீரியல் பல்பு போடுற மாதிரி கலர் கலர் மணிகளை தொங்க விட்டுருக்காங்க. சோதிகள் விட்டு சுடர்மா மணிகள் ஒளி தோன்ற, சாதிகளாய பவளமும் முத்தும் தாமங்கள். அவர்கள் நல்ல அற்புதமான பவள மாலை முத்து மாலை அணிந்த பெண்கள். ஆதி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அவர்களும் அணிந்து கொண்டு வெளியில வந்து சுவாமிக்கு அர்ச்சனை தட்டோட நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சுவாமி அந்த வீதியை கடக்கிறார். அடுத்து அங்க வந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, சொந்தக்காரங்களுக்கு தேர் திருவிழா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க, முதல் நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு. ஊர் திருவிழாக்கு அழைப்பது அப்படின்னு ஒரு பண்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு ஊருக்கு திருவிழா அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு அவன் வேற எங்கேயா போயிடுறான். வந்து தொந்தரவா இருக்கு, சொந்தக்காரன் வந்து 2 நாள் உட்காந்துக்கிறான் அப்படின்ட்டு வீட்டை கூட்டிட்டு போய், ஐயோ நான் இந்த வாட்டி திருவிழாக்கு ஊர்ல இல்லையேங்கிறான். எப்படி மனம் சுருங்கி போச்சு பாருங்க. விளையாட்டுக்கு சொல்லல, நான் சொல்றது 100% உண்மை. திருவிழா நேரத்துல வீட்டை கூட்டிட்டு ஓடிடுறாங்க. இல்லம்மா, சாதினா இப்ப நம்ம வந்து உயர்ந்தன்னு பொருள். ஜாதி மல்லி உயர்ந்தன்ற பொருள். சாதின்றது நல்ல ஜாதி மல்லிங்க, அது நல்ல சாதி தேக்குங்கன்னு சொல்லுவாங்க. அது குவாலிட்டி. இந்த சாதிங்கிறது சாதிகளாய முத்து அப்படின்னா ஆணி முத்து. பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றோம்ல, ஆங்கிலத்துல சொன்னா எளிமையா நமக்கு புரியுது. பெஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு சாதி மல்லி, சாதி இது அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த என்ற பொருள். பெஸ்ட் குவாலிட்டி முத்து பவளம். அடுத்தது குணங்கள். அது மாதிரி பல பேர் வந்து என்ன பண்றாங்களா, இறைவனுடைய குணத்தை பேசி ஒரு பக்கம் நிக்கிறாங்க. குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள், தொண்டர்கள் பெருமானுடைய குணத்தை சொல்லி பாடுறாங்க. அவங்கள்ல இருந்து சில பேர் தனியா போய் நின்று சாமியை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீரால் அழுவோம். இந்த மாதிரி ஒருத்தரை நான் எல்லா கூட்டத்திலையும் பார்ப்பேன். ஒருத்தர் தலையில எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு அவர் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். இந்த 2வது வரிக்கு அவர் தாங்க சரியான உதாரணம். 7ஆம் நூற்றாண்டுல அப்பர் காலத்துல பிணங்கி தம்மில் பித்தரை போல பிதற்றுவார். அவர் என்ன பண்ணுவாரு? தனியா பேசுவார், ஆரூர் பெருமானேன்னு பேசுவார், ஆடுவார், அப்படியே ரசிப்பார், அவரே சிரிப்பார், அவரே அப்படியே கண் கலங்கி நிற்பார், அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் இருக்கும். திருமுறை பாடத்துல போய் டான்ஸ் ஆடுவார். அவரு சாமிக்கு முன்னாடி ஆடிட்டு வருவார். ஒருத்தர் நீங்க பார்க்கலாம், எல்லா திருவிழாக்கள்லயும் அவரை பார்க்கலாம். உண்டா இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். புரியுதா? இந்த 2வது வரி அதுதான். பிணங்கி தம்மில் பித்தரை போலி பிதற்றுவார். அடுத்து வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும். அந்த நேரத்துல வானவர்களும் வந்து பெருமானை, ஆரூர் பெருமானை வணங்கி நிற்கிறார்கள். அனங்கன் அழகானவன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய கைலாய வாத்திய கோஷ்டியை பத்தி பேசுறார். நிலவெண் சங்கும், நிலவை போல வெண்மையா இருக்கிற சங்கு ஒரு பக்கம் ஊதுறாங்க, பறையும் கைலாய வாத்தியம் வாசிக்கிறாங்க. ஆர்ப்பன என்னது? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆர்ப்பரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, கடல் ஆர்ப்பரிக்கிறதுனா நான் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ஆர்ப்பரித்தல்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்டாப்பா இருக்கிறது. ஆர்ப்பாட்டம்னு சொல்றான்ல, அப்படின்னா என்னது? எவனா ஒருத்தன் மைக் போட்டு பேசிக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து நிக்கவே நிக்காது. 10 மணில இருந்து 6 மணி வரை நம்முடைய இதுல டவுன் ஹாலில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னா 10ல இருந்து 6 வரையும் ஓயவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? ஆர்ப்பரித்தல், ஆர்ப்பாட்டம், நான் ஸ்டாப்பா ஒரு விஷயத்தை செய்யறது. புரியுதா? அதுதான் இங்க சொல்றாரு. ஆர்ப்ப நிற்கில்லா பலருமிட்ட கல்லவடம். கல்லவடம்ங்கிறது ஒரு கருவி, இசைக்கருவி. கல்லவடங்கிறது ஒரு இசைக்கருவி. அது வந்து நம்ம கைலாய வாத்தியத்துல அது ஒண்ணு. இப்ப எப்படி கொம்பு, பறை, எக்காலம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி சச்சரி, கொக்கரை, அதுல கல்லவடம்னு ஒரு கருவி, இசைக்கருவி, தோல் கருவி.
அது பறந்துங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே காட்டுல இருக்கிற மயில் எல்லாம் என்ன நினைச்சிருச்சு, சரி மேகம் தான் இடிக்குது போல இருக்கு. இதே மாதிரி செய்தி திருஞான சம்பந்தருடைய பாட்டு திருவையாறுல வருது இல்ல, அது நாவுக்கரசர் திருவாரூர்ல சொல்றார். மேகம் வந்துருச்சுன்னு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்துருச்சான் மயில்லாம். வந்து பார்த்தா இந்த பயிலும் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஆகா ஏமாந்துட்டோமே. அதுதான் சொல்ற, கலவ மங்கை கார் என்று எண்ணி மழை என்று எண்ணி கழித்து வந்து அலமராரூர், ஏமாந்து போச்சு. அலமந்துன்னு என்னது, ஏமாந்து போச்சு. அரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அடுத்து பாருங்க, ஒருத்தன் அப்படியே பெருமானை பார்த்து விம்மி விம்மி அப்படியே அழுக வருது, முட்டிட்டு வருது. விம்மா வெறுவா விழியாது, அவன் அப்படி கண்ணை இமைக்காம பாக்குறான். இன்னைக்கு இப்போ பிள்ளைங்க செல்போன் பாக்குற மாதிரி, பிள்ளைங்க செல்போன் பார்க்கும்போது அங்க கண்ணை பாருங்க, கண்ணை மூடவே முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அதுக்கப்புறம் தான் 10 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஊட்டும் போது அப்படியே ஊட்டுவாங்க, அப்படியே வாங்கிட்டு இருக்கோம். என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், குவான்டிட்டி என்ன, எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அது பாட்டு செல்ல கையில கொடுத்துட்டு இவங்க சாப்பாடு ஊட்டிட்டு திருப்தியா புள்ள 1/2 கிலோ சாப்பிட்டுருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. 10% கூட அது உடம்புல ஒட்டாது. 10% கூட ஒட்டாது. இன்னைக்கு நம்ம அப்படியே பழக்கிட்டோம். செல்ல கொடுத்தா குழந்தை அழுகை நிப்பாட்டிடும், செல்ல கொடுத்தா குழந்தை சாப்பிடும், செல்ல கொடுத்தா குழந்தை தூங்கிடும். அது அதனுடைய மூளைத்திறனை வெகுவாக குறைத்து விடும். சரி, விம்மா வெறுவாது வெறுவா விழியா எழியா வெருட்டுவார். அப்படியே கண்ணை அப்படியே இமைக்காம கண்ணை விரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களாம் என்ற பெருமானுடைய அழக. தம் அன்பு இளராய் தான் சொன்னேன். தான் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட அதிகாரத்துடையவன், எப்பேற்பட்ட பணக்காரன், எப்பேற்பட்ட படிப்பாளி, இது எதுவுமே இல்லாம இருப்பாங்களாம். தன் மாண்பு இளராய். ஆனா பெண்ணா யார் நம்ம பக்கத்துல நிக்கிறா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தம் மாண்பு இளராய் தரியால் தலையால் முட்டுவார். அப்படியே அந்த பெருமானுடைய தேர்ல தலைய வச்சு அப்படி முட்டுவான், அந்த சக்கரத்துல தலைய வச்சு முட்டுவான். தேர் நிற்கும் போது பார்த்துருக்கலாம் நீங்க, இதெல்லாம் நிறைய நீங்க பார்க்கலாம். சாமி கும்பிட்டு வரும்போது கருவறைக்கு பின்னாடி அப்படி தலையை முட்டி வணங்குவாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட எம்மான் ஈசன் எந்தை என் அப்பன் என்பார்கட்கு அம்மான் ஆரூர் ஆதிரை நாள. எங்க அப்பா அவரு, என்னுடைய தந்தை அவரு அப்படின்னு சொல்றவனுக்கு சொல்றாரு நாவுக்கரசர். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இருக்கும் அவன் அம்மா எம்மான். அவன் யாரு, எல்லாருக்கும் அவன் தான் அம்மா. அம்மான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அடுத்தது அழகா பெண்கள், குட்டி பெண்களை பத்தி பேசுறாரு. இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி அழகழகாதுங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த உதட்டுல அழகா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்து நிக்குங்க பிள்ளைங்க. நான் சொல்றது சின்ன பிள்ளைங்களுக்கு, புரியுதா? நீங்கெல்லாம் வந்து அதை பார்த்து ரசிக்கிற வயசுக்கு வந்துட்டோம், சரியா? நீங்க உடனே ஓ ரைட் இப்படிதான் தேர் திருவிழாக்கு இப்படிதான் போகணும்னு சாமியை பயப்படுத்திடக்கூடாது. அவர் என்னதான் தேர்ல உயரமா பாதுகாப்பா இருந்தாலும் நம்ம பயமுறுத்திடக்கூடாது. அவர் குழந்தைங்களை பத்தி போய் சொல்ற, செந்துவர் வாயார்னு சொன்னார். பவளம் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்க வாய், சொப்பு வாய், குருவி வாயின்னு சொல்லுவாங்க. குட்டியோண்டா இருக்கும். அந்த வாயில அழகா என்ன பண்ணி இருக்குங்க, சிவப்பு பூசி இருக்கக்கூடிய அழகான அந்த ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய லிப்ஸ். அதுதான் சொல்றாரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர். என்ன அந்த அம்மாக்கு அங்கே இருக்க அன்னைக்கு லிப்ஸ்டிக் இல்லாமலே வாய் செவந்து இருக்குமா, அப்படிப்பட்ட அழகான வாயை உடையவள்னு சொல்றாரு. அது மாதிரி இங்கே குழந்தைங்க என்ன பண்ணுது, செந்துவர் வாயார் சேலன கண்ணார். செல்வன அப்படின்றது சேலனன்றது செல்வனன் வருது. சேலனா மீன், மீன் போன்ற கண்களை உடைய என்று பொருள். செல்வன சேவடி சிந்திப்பார், அவர்கள் திருவடியை சிந்திக்க கூடியவர்கள். மைந்தர்களோடு, சின்ன பசங்களோட வராங்க அவங்க, மைந்தர்களோடு மங்கையர் கூடி. அடுத்த மங்கைங்கிறது ஒரு பருவம், நல்லா கவனிக்கணும். அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல வந்து இந்த பேரிளம் பெண் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, கிழவின்னு சொல்லல, ஒட்டு மொத்தமா என்ன சொல்லிட்டாங்க, 35க்கு அப்புறம் உள்ளது எல்லாம் பேரிளம் பெண்ட்டாங்க. பேர் இளம் பெண், பெரியவங்க ஆனா சின்ன பொண்ணுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி. ஏன்னா அவங்க கோச்சிக்க கூடாதுல, பெரிய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்குவாங்க. அதனால பேர் இளம் பெண்ணுன்னாங்க 35 தாண்டதுக்கு முறை. அதனால பேதை அப்படின்னா ஒன்னும் தெரியாத பருவம், பெதும்பை அதற்கு அடுத்த பருவம், அதுக்கு வயது எல்லாம் இருக்கு. அப்புறம் அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, அதுல கடைசியா உள்ளதுதான் இது பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு. இவங்க எல்லாம் வராங்க, மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார். அந்த பெருமானை பார்த்து மயங்குவார். இந்திரனாதி வானவர் சித்தர் எடுத்து ஏற்றும். இந்திரன் தேவர்கள் இவங்க எல்லாம் வந்து வணங்கக்கூடிய அந்திரன், ஆரூர்
ஆதிரை நாளால் அது வண்ணம். அப்படிப்பட்ட பெருமான். அடுத்து பாருங்க, முடிகள் வணங்கி மூவாதார் கண் முன் செல்ல. தலை வணங்கி பெருமானை வழிபடக்கூடியவர்கள் முன் செல்றாங்க. அடுத்து வடிகொள் வேய்த்தோள் வான் அற மங்கையர் பின் செல்ல. அப்படியே தேவதை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆதிரைக்காக திருவாரூர் தேரோட்டத்திற்காக அலங்காரம் பண்ணி கொண்டு வந்த பெண்கள் அவர்களுக்கு பின் செல்கிறார்கள். முன்னாடி ஆண்கள் போறாங்க, அடுத்து பெண்கள் பின்னாடி ஆடிக்கொண்டு போறாங்க. அதை கவனிக்கணும். வடிகொள் வேய்த்தோள், வேய்னா மூங்கிலை போன்ற தோலை உடைய பெண்ணுன்னு அர்த்தம். வடிகொள்னா அழகான, வடிவம் என்றால் அழகு. இன்னைக்கும் இலங்கை தமிழ்ல நல்ல வடிவானவங்க அப்படின்னா அழகானவங்கன்னு அர்த்தம். வடிவு அப்படின்னா அழகு. இது சேக்கிழார் பெரிய புராணத்துல வருது, சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல வருது. புரியுதா? இப்ப இளமை அழகா முதுமை அழகா? இத வாரியார் சுவாமி சொல்றாரு, தெரிஞ்சுக்கோங்க. இளமை அழகா முதுமை அழகா? உண்மையை சொல்லணும், இளமைதான் அழகு. நீங்க சொல்லக்கூடாது, நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கவங்களாம் சொல்ல. உண்மையை சொல்ல சொன்னீங்கல்ல, இது உண்மை இல்லை. பொதுவா இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப இளநீர் தானே நம்ம விரும்புவோம், இளநீர் தான் விரும்புவோம். பொதுவா இளமையா ஆக்கிக்கணும்னு தானே விரும்புறோம். எல்லாரும் வெள்ளை கலர்ல தலையில தெளிச்சுக்கிறோமா? வெள்ளை கலரா இருக்கிறது என்ன பண்றோம்? கருப்பாக்கிக்கணும் பண்றோம். ஏன் ஆக்கிக்கணும்? இளமையை காமிச்சுக்கணுங்கிறது தானே. இப்ப புரியுதா? அப்ப இளமையை தானே விரும்புறோம் இல்லையா? ஆனா வாரியார் சுவாமி சொல்றாரு, இத இருக்கிறதுல அழகு முதுமை தான். ஏன் அப்படின்னா, மாங்காய் எல்லாருக்கும் பிடிக்குமா? மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்குமா? மாங்காய் சில பேருக்கு தான் பிடிக்கும், மாம்பழம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். வாழைக்காய் பிடிக்குமா? வாழைப்பழம் பிடிக்குமா? பலாக்காய் பிடிக்குமா? பலாப்பழம் பிடிக்குமா? அப்ப பழம் தானே, முதுமை தானே நமக்கு சிறப்பா இருக்கு. அது எங்க சொல்றாரு அப்படின்னா, நீலகண்டர் வரலாற்றுல சொல்றாரு. சேக்கிழார் நீலகண்டர் வரலாறு சொல்லும் போது, முதல் நாயனார் திருநீலகண்டர், அவர் வரலாறு சொல்லும் போது அவங்களுக்கு வயசாயிடுச்சு, 2 பேரும் கிழவன் கிழவி ஆயிட்டேன்னு சொல்லல, வடிவுறு மூப்பு எய்தின்னு சொல்ற. வெறும் மூப்பு எய்தின்னு சொல்லல. நம்ம வீட்டுல இருக்கிற பெருசுங்கெல்லாம் மூப்பு எய்தியான் வாரியார் சொல்றாரு. இத ஏன் அப்படின்னா, இதுங்க பழுக்காமலே வெம்பிருச்சு. காயில இருந்து நேரம் என்ன ஆயிடுச்சு? பழுக்காமலே வெம்பிருச்சு. அதனால அதை வடிவுறு மூப்புன்னு சொல்லக்கூடாது, அது மூப்பு. ஆனா திருநீலகண்டர் கொண்ட கொள்கையில் எப்படி இருந்தாரா? உறுதியா இருந்தார்ல, அதனால அவர் அழகான மூப்பு எய்தினார். வடிவுறு மூப்பு எய்தி, அந்த வடிவு அப்படிங்கிறதுக்கு அழகு என்ற ஒரு பொருள். சரி, இப்ப அங்க பாருங்க, வடிகொள் வேய்த்தோள் வான் அற மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் அப்படின்னாரு. பாட்டு பாடும்போது திருநீர் பூசி பாடணுங்கிறது குறிப்பு. பாடும் தொண்டர் இல்ல, எப்படி பேசிருக்காங்க? திருநீற்றை பூசி பாடக்கூடிய தொண்டர்கள், ஓதுவாமூர்த்திகள், பாடக்கூடிய பாடகர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடை சூழ. 2 பக்கமும் அவங்க பாடிக்கிட்டே வராங்க. ஏன்னா நம்மள நடுவுல விட மாட்டான், கயிறு கட்டி இருப்பான். நல்லா பார்க்கணும், தேர் இருக்கிறவங்க மட்டும் தான் நடுவில் இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? சைட்ல. இவங்க எல்லாம் சைட்ல பாடிட்டு போறாங்களா. புடை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அப்படி வராரு அடிகள் இல்லையா? அடுத்தது சொன்னார் துன்பம். இதுல 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது என்ன 2 பேர் அப்படின்னா, நெகட்டிவா பாசிட்டிவான விஷயத்தை பேசுறவங்க. என்னமா புரியல? 8வது பாட்டு, மூவாதார்னா இளமையானவர்கள், மூப்பு இல்லாதவர்கள். தேர் எடுக்கிறவங்க 80-90 வயசுல போய் ஆளாக நிற்பாங்க, இளைஞர்கள் தான் நிற்பாங்க தேர் எடுக்கிறதுக்கு. இந்த ஆளுங்க புற வடத்தை தொட்டு கும்பிட்டு வந்துடும். அதுக்கு குறுக்க மறுக்க போய் தேர் இழுக்கிறவனுக்கு தொந்தரவு பண்ணி விட்டுருங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? வயசான ஆளுங்க தேர் இழுக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஆனா தேர் வடத்தை தொட்டு கும்பிட்டா நம்ம தேர் இழுத்ததாக, 4 வீதியிலையும் தேர் இழுத்ததாக ஒரு சாங்கியன்னு எவனும் சொல்லி விட்டான். அதனால குறுக்க மறுக்க நின்றுட்டு இருப்பான், அவன் காலுக்கு இடையில பூந்து போய் தேரை தொட்டு கும்பிடுறான், வடத்தை தொட்டு கும்பிடுறேன்னு. அதனாலதான் சொன்னார், தேர் இருக்கிறவங்க யாரா இருக்கணும்? இளைஞர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. மூவாதார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூப்பு இல்லாதார்ன்ற முக்கியமான வார்த்தை. தேர் இழுக்கிறது என யார் தரிசனம் பண்ணணும், யாரு தேர் இழுக்கணும், யாரு பல்லக்கு தூக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆசைப்படுறவங்க எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஆசை இருக்கும். ஆசைப்படுவது எல்லாம் எல்லோராலும் அடைந்து விட முடியாது. ஏன்னா இடம், பொருள், சூழல். இடம் இருக்கு, பொருள்,
அதற்கான பொருள் இருக்கிறது, அதற்கான சூழல் இருக்கிறது. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது எல்லா காலத்திலையும். அதுக்காக தான் நமக்கு அழகா வச்சிருக்கிறாங்க பிரம்மச்சரியம், படிக்கிற காலம். அதுக்கு பேர் என்னது? பிரம்மச்சரியம்னு பேர். அதுக்கப்புறம் என்னது? மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு பேர் கிரகஸ்தம் அப்படின்னு சொன்னாங்க. கணவன் மனைவியாக இருவரும் இல்லறத்தில் நல்லறத்தோடு மகிழ்ச்சியாக எல்லா போகங்களையும் துய்த்து A to Z, அது என்னது? கிரகஸ்தம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது இல்லறத்துறவுன்னாரு, அதுக்கு பேர் வானப்பிரஸ்தம்னு பேர். இல்லறத்துறவு அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அந்த இல்லறத்துறவு வரமாட்டேங்குது. அதுதான் அந்த 50 வயது தாண்டினோடனே உங்களுக்கு சில பொருள்கள் திகட்டணும், பணம் திகட்டணும், சாப்பாடு திகட்டணும், ஆடம்பரம் திகட்டணும். இதெல்லாம் திகட்ட தொடங்குற பருவம் இருக்கு பாருங்க, 50. இன்னைக்கு எத்தனை பெருசுங்களுக்கு அந்த மாதிரி திகட்டுது? பேரனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க முடியல அம்மாவால. இந்த பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்து தனக்கும் கேட்குது, திருட்டுத்தனமா கொடுக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைக்கு. பேரனுக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்குது. அவங்களுக்கு சாப்பிடுற சூழல் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும். ஆனா என்ன பண்ணும்? பேரனுக்கு கொடுக்குறேன்னு சண்டை போட்டு வாங்கி தின்னுட்டு 400க்கு மேல சுகர் ஏறி ஏன்னு கிடக்கும் ஆஸ்பத்திரி. ஏன் உனக்கு இந்த வேலை? திகட்டணும். புரியுதா நான் சொல்றது? 100க்கு 100 உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்களா, கிளம்பி கோயிலுக்கு போறாங்களா, நானும் வருவேன் அப்படி நிக்க கூடாது. உனக்குன்னு உன்னுடைய ஏஜ் குரூப்ல என்ன பண்ணிக்கணும்? ஒரு சத்சங்கத்தை உருவாக்கிக்கணும். அது யாரு கூடயும் சண்டை போட்டு யாரையும் பக்கத்துல சேர்த்துக்காம இருக்க வேண்டியது. பிள்ளையும் மறுமொழியும் போட்டு படுத்த வேண்டியது. எல்லார் வீட்லயும் நடக்கும், 90% வீட்டுல இருக்கும். ஆனால் நல்ல பேசி, பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் நல்லா பேசி, தன்னுடைய வயது ஒத்தவர்களை ஒரு 10 பேர் வச்சிருந்து வச்சுக்க, நீ கோயிலுக்கு போறியா, நீ போயிட்டு வந்துருங்க 2 பேரும், நாங்க போய்க்கிறோம். அப்ப ஒரே ஏஜ் குரூப்ல இருப்பாங்க, ஒரே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அவங்க ஒண்ணு சாப்பிடுவாங்க, இங்க பக்கத்துல உட்காந்துட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாது. அவங்க சம்சா வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த சம்சா எங்க பண்றான்னு தெரியுமா, அது என்ன எண்ணெயில போடுறான்னு தெரியுமா, வாயில வைக்கும் போது அதுங்க ஏதாவது சாப்பிட்டு போட்டுட்டுமே அப்படின்னு விட மாட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் நான் கண் கூட அப்படியே பார்ப்பேன். நிறைய நடக்கும். பஸ்ல ட்ரெயின்ல தானே வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி பார்க்கும்போது இந்த பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நொட்ட சொல்லிட்டே வருவாங்க, எதையுமே சாப்பிட முடியும். அவன் சுண்டல், அவன் எங்க கையை வச்சு சொரிஞ்சானோ தெரியல. சுண்டல் வாங்கும்போது ஒரு கிளம்பி உட்காந்து சொல்லிட்டு இருக்குங்க. நான் நேருக்கு நேரம் நேற்று ட்ரெயின்ல பார்த்தேன், எனக்கு சுண்டலே வேணாம்மா அப்படின்ட்டு அந்த பையன் கடுப்பாய் மேலே ஏறி படுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம்னா எதையுமே சாப்பிட முடியாது, எதையுமே தூங்க முடியாது, எதையுமே நம்ம பண்ண முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மாடு கழுவிட்டு இருப்பான், அந்த இடத்துல தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு கரையில துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு கரையில மாடு குளிப்பாட்டுவான், ஒரு கரையில குடிக்க தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க ஆத்துல. ஏன்? அந்த ஆறு அத்தனை கிருமிகளையும் செமித்து நமக்கு நல்ல தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கிறது. யாரு? நீ இன்னைக்கு பாட்டில் வாட்டர் குடிச்சுதான் வீணா போயிட்ட. அப்படி குடிச்சவன்லாம் இன்னைக்கு தின்னு இருக்கான். பாட்டில் வாட்டர் குடிச்சவன், ஆர்வ வாட்டர் குடிக்கிறவன், பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னு குடிக்கிறவன் பூரா ஆஸ்பத்திரியில மல்லாந்து கிடக்குறான். நீங்க போய் பாருங்க, இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. வெயில்ல காயணும், மழையில நனையும் பிள்ளைங்கன்னா, நீ இன்குபேட்டர்ல வைக்கிற மாதிரி பிள்ளை வச்சிருக்க, சளி பொறுத்து சாவர வரையும் அதுங்களுக்கு சளி இருக்கு. சளி இல்லாத குழந்தைங்களே கிடையாது. ஒரு வாட்டி சளி பிடிச்சதுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு மாசக்கணக்கா இருக்கு. ஏன்? அதுங்களை வெளியில விட்டு இம்யூனிட்டி பவரை நம்ம ஜாஸ்தி பண்றதே கிடையாது. அப்படியே இது அடக்காக்குற மாதிரி குழந்தைங்களை வச்சு வச்சு அந்த இதுல வச்சு 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 வெளியில விடுறதில்ல, அங்க விடுறதில்ல. இது ஹைஜீனிக், அது ஹைஜீனிக், இது வந்து மோசம் அப்படி சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, நீ குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரே இல்லாம போயிடுச்சு. வெளியில விட்டாதான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த உடம்பும் மனதும் பெறும். ஆனா வயசானவங்களை குறை சொல்றேன், இன்னைக்கு இளைஞர்களுக்கும் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் வயசானவங்களும் திகட்டணும். அதுதான் வானப்பிரஸ்தம். அந்த வானப்பிரஸ்தம்ன்றதுக்கு அழகான சொல் இல்லறத்துறவு. நமக்கு நோ சொல்லி பழக தெரியணும். அத்தை சாப்பிட்றீங்களா, மாமா இதை வேணுமா, வேண்டாமா, போதும் போதும், வேண்டாம். புரியுதா? இப்படி சொல்லி பாருங்களேன், உங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதை 3 மடங்கு அதிகமாகும். 3 மடங்கு அதிகமாகும். நீங்க வேலையே செய்ய வேணாம், அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். அவங்களுடைய மனம் உங்களுக்கு தெரியும். அந்த மனதை புரிந்து கொண்டு நோ சொல்லி பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களே உங்களை வலுக்கட்டாயமா கோயிலுக்கு கூட்டு போவாங்க. வாங்க, ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க போலாம்.
நீ அடம் முடிக்கும் பொழுதுதான் பிரச்சனைக்கு உருவாதான். பல்லு கடிக்க முடியாது, கேப்பு போட்ட பல்லு வச்சிருப்ப, 2 பல்லு கேப்பு போட்டு வச்சிருப்ப, மேல ஒரு பல்லு கீழே ஒரு பல்லு, சீடையை கடிக்க 2 பல்ல கையில கொடுத்துருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சீடையை கடிக்கிற வயசா அது? அங்க பேத்தி சீடையை கடிச்சு சாப்பிடுதுன்னு 4 சீடையை எடுத்துட்டு வந்துடும். நைஸா எடுத்துட்டு வந்து போட்டு டமால்னு கடிச்சு சீடை உள்ள போயிடும், பல்லு வெளியில வந்துடும். சரி தம்பி, பல்லு வந்துருச்சுரா தம்பி, இப்ப கூசுதுரா எனக்கு, திருப்பி என்ன கூட்டு போனா பையன் எப்படி இருப்பான்? அவன் பையன் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 to 40 வீட்டுல இருக்கிற பையனும் பொண்ணும் நரசிம்ம அவதாரத்துலதான் இருக்கும். 30 வயசுக்கு மேல 40 வயசுக்குள்ள வீட்டுல பையன் பொண்ணு வச்சிருந்தீங்கன்னா 24 hours அதுங்க நரசிம்ம அவதாரத்துலதான் இருக்கும். போனீங்க கிழிச்சு குடல் உருவி மாலையா போட்டுரும். கவனமா இருக்கணும். ஒரு வீட்டுல 30 to 40 பிள்ளைங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க பிரகலாதனா மாறி அதுங்களுக்கு துதி பாடிட்டு இருந்தீங்கன்னா பொழைச்சிங்க. இல்ல நான் இரணியனா மாறி அதுங்கள்ட்ட விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிழிச்சு குடல மாலையை உருவி போட்டுரும். நரசிம்ம அவதாரத்திட்ட யாரு போலாம்? பிரகலாதன் மட்டும் தைரியமா போலாம். நீங்க என்ன ஆகிடணும்? நீங்க பிரகலாத ஆழ்வாரா மாறிடணும். அதுங்க எது செஞ்சாலும் அதுங்களுக்கு துதி பாடிட்டு இருந்தீங்கன்னா அதுங்களே மனசு வெறுத்து போய் என்னடா இப்படி புகழறாங்கன்னா அவங்களுக்கு புகழ்ச்சி தகட்டி போய் உங்கள்கிட்ட அம்மா 2 திட்டு திட்டுனா தேவலாம், ஏமா இப்படி என்ன பண்ற படுத்துற அப்படிங்கிற அளவு கேட்கும். நான் சொல்றது 100க்கு 100 சைக்காலஜி உண்மை சொல்லிட்டு இருக்கேன். பல குடும்பங்களில் இந்த ஜெனரேஷன் கேப்பை எப்படி சரி செய்வது, இதை எப்படி கடப்பது, இந்த வானப்பிரஸ்தம்னா என்னன்னே புரியாம பல பேர் குடும்பத்தில் நான் பிரச்சனைகளை பார்க்கிறேன். பல பேர்கிட்ட நான் கேட்கிறேன். மருமகளை குறை சொல்றவங்களோ, மாமியாரை குறை சொல்றவங்களோ, மாமனாரை குறை சொல்றவங்களோ, இந்த பக்கம் இப்படி இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். என்ன காரணம்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவங்களுக்குள்ள. அந்த டாமினேட் பண்றது அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாமினேஷன், அதுதான் அங்க பிரச்சனையா இருக்கும். நம்ம சொன்னதை செய்யல, உடனே செய்யல, மாத்தி செய்யறாங்க அப்படின்னும் போது தான் புறக்கணிக்கப்படுவதாக இவங்க உணர்றாங்க பாருங்களா. அங்க தொடங்குது நம்முடைய தோல்வி. நீங்க புறக்கணிக்கப்படல, அவங்களுடைய சூழல் நீங்க சொன்னதை உடனே செய்ய முடியல அப்படின்னு நினைக்க தொடங்குங்க, பாதி பிரச்சனை ஓஞ்சுது. இன்னொன்னு தற்சார்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செல்ஃப் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் வேற. டிபெண்டா இருக்காங்க 40 வயசு 50 வயசு 60 வயசு தாண்டவங்க. நீங்க செல்ஃப் டிபெண்டா மாறுங்க, தற்சார்பு நிலைக்கு எடுங்க. தற்சார்பு நிலை, நமக்கானதை நாமே செய்து கொள்வது அப்படின்னு எடுங்க. வீட்டுல 80% பிரச்சனை வந்துடும். உதவிக்கு ஓடி வருவாங்க 4 பேர். இது எல்லாம் நான் சொல்றது வகுப்புல வீணான விஷயம் இல்ல, மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மிக முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா வாழ்க்கையோட இணைந்ததுதான் திருமுறையும் தேவாரம். இந்த பாட்டு அதை சொல்லுது. நெகட்டிவா சிந்திக்கிறவனும் கோவில் திருவிழாக்கு வரான், பாசிட்டிவா சிந்திக்கிறவனும் வரானா. ஒருத்தன் சொல்றான், சாமியை கும்பிடல நீ நாசமா போயிடுவ அப்படிங்கிறான். என்னடா அப்படி சொல்றான் அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான், சாமியை கும்பிடு நீ நல்லா இருப்ப. 2 பேரும் வரான் கோவிலுக்கு, 2மே அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா பாசிட்டிவா பேசுறோம் ஒரு பக்கம் இருக்கிறான், நெகட்டிவா பேசுறோம் ஒரு பக்கம் இருக்கான் இல்லையா. அதை பத்திரமா கொண்டு வா அப்படின்னு சொல்ற சில தாய்மார்களை பாத்துறோம். அதை போட்டு உடைச்சிடாத, உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டான், புரியுதா? அதை போட்டு உடைச்சிடாத, பார்த்து போன்னு சொல்றது. எங்கேயா வாரி வச்சுட்டு வராத விழுந்து. 2 ஒண்ணுதான். பார்த்து போ, கவனமா போ அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். எங்கேயாவது விழுந்து வாரி வச்சுட்டு வராத, இதுவும் ஒண்ணுதான். புரியுதா? இந்த 2 கேரக்டரையும் அப்பர் பெருமான் 7ஆம் நூற்றாண்டுல பார்த்திருக்காரு பாருங்க. பாருங்க, துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும். நெகட்டிவா பேசுறவன், சாமியை கும்பிடாத நாள்லாம் உனக்கு துன்பம்டா அப்படின்னு சொல்றவன். அடுத்து ஒருத்தன் சொல்றான், இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும். உன்னை கும்பிடுற நாள்லாம் இன்பம்னு சொல்றவனும் இருக்கான். அடுத்தது பாருங்க, நும்மின் எம்மை நுழைய பணியே என்பாரும். சாமி எனக்குள்ள நீ வா, உனக்குள்ள நான் வரேன், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. இந்த 3வது வரி. இப்படி சில பேர் பேசுறவன், கடவுள் எங்கிட்ட இருக்கிறான், நான் கடவுளிடம் இருக்கிறேன் என்று பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அவன் அன்பன். நெகட்டிவா பேசுறவனுக்கு அவன் தான் அன்பன், பாசிட்டிவா பேசுறவனுக்கு அவன் தான் அன்பன். கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கும் அவரு தான் படி அளந்துட்டு இருக்காரு, கடவுள் உண்டுன்னு சொல்றவனுக்கும் அவன் தான் படி அளந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு கொஞ்சம் கூடுதலா படி அளக்குற. ஏன் அப்படின்னா அவன் தான் 24 hours அவரை நினைக்கிறான். இல்ல இல்ல இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம இருக்குங்கிறவன் கஷ்டம் வந்தாதான் சாமிகிட்ட போய் நிக்கிறோம். ஆனா இல்லைன்றவன் இருக்கான் பாருங்க, 24 மணி நேரமும் இல்லைன்னு யார நினைச்சிட்டு இருக்கா, கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறான்.
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்படி எல்லோருக்கும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அருவண்ணம். அடுத்தது கடைசியா பாரூர் பவ்வத்தானை, இந்த உலகமெல்லாம் ஏற்கக்கூடிய சிறப்பு பொருந்திய ஆரூர் பெருமானை பத்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடல் அறாத செம்மாப்பார்ந்து. இந்த திருவிழாக்கு மட்டும்தான் இல்ல, திருவாரூர்ல எப்பயுமே பாடல் ஆடல் நடந்து கொண்டே இருக்கும், நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த செம்மார்ந்து இருக்கக்கூடிய தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய பெருமையோடு இருக்கக்கூடிய இந்த திருவாரூரில் ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்து. உலகத்திலேயே ஊர்னு சொன்னா அது திருவாரூர் தான். எப்படி கோயில்னா சிதம்பரம், ஊர்னா அது எது? திருவாரூர் என்று உலகமே சொல்லக்கூடிய அந்த திருவாரூரில் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அருவன். ஆதிரைக்கு வரக்கூடிய ஆரூரனால் அந்த ஊர் ஒரே ஊர், உலகத்தினுடைய சிறந்த ஊர் என்று போற்றப்படுகிறது என்று சொல்லுகிறார். சரியா?